ஏங்க நம்ம ஊர் கூமாவட்டிக்கு வாங்க. இது ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த தண்ணி உடம்புல படும்போது அடாடாடாடாடா. ஆனா தண்ணியில உச்சம்ட்டு போயிடாதீங்க. டேய் கண்ணெல்லாம் மங்குதடா விடுறா நீங்க. ஆத்தா காப்பாத்துமா. டேய் காளியா, பாவம் அந்த சின்ன பூனை. அதை ஏன்டா இவ்வளவு கொடுமைப்படுத்துறா? விடுறா கீழே. அடியே அறிவு கெட்ட ஆத்தா, நான் தற்காப்புக்காக பிடிச்சிருக்கேன்டி. அவன் தாண்டி இந்த காளியாவை காளி போனா முடமாத்தன் குறவிலே பிடிச்சிட்டு இருக்கான். வந்து காப்பாத்துடி. இது வெந்தது, இது நொந்தது. இந்த நொந்ததுக்கு சரியான ஆளே அந்த பனிமூஞ்சி வாய்ந்தான். நைஸா தள்ளி விட்டுருவோம். டேய் இந்தடா உனக்காக ஸ்நாக்ஸ் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப நன்றி தலைவரே. எனக்கு பையன் வருதா உங்க பேரை தான் வைப்பேன். கடுகனை பேசிக்க பேரு வைப்பானோமா. அப்ப கரெக்டாந்து கொடுத்தா என்ன பண்ணுவான்? சொல் பேச்சு கேட்கறான் பாரு குட்டி சாத்தா. போன அந்த பக்கம் வாழு மட்டும் இல்லைன்னா மனுஷ குட்டி சாந்த நீ. அவங்கள மாதிரி தண்ணியில விளையாண்டுருக்கான். நம்ம குழந்தை கூட்டத்துல குளிக்க கூடாதுன்னு சட்டமே இருக்குடா. என்னடா வேலை பாக்குற? ஓ ஆத்தா ராட்சசி வந்துட்டாலும். அப்ப குட்டி அம்மா அப்பா சொல்றதை கேளு. இப்படி அலமண கூடாது. யானைகள்லாம் ரொம்ப அமைதியான இருக்கணும். அப்புறம் இவனை எல்லாம் பைத்தியன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் பெரியவனா சமத்தா இருப்பேன். சில வருடங்களுக்கு பிறகு பப்பு குட்டி இப்ப வளர்ந்து பெரிய பப்பு வெட்டி ஆயிட்டேன். ஆனா குடும்பத்தனமும் குறைய வளர்த. அடடா மலடா அட மலடா அழகா சிரிச்சா அண்ணா மலடா. டேய் என்ன தைரியம் தான் நான் இருக்கும்போது என் முட்டையை திருட்ட பார்ப்பேன். என்ன சோளமா பரவாயில்லைய நல்ல பையனா இருக்கியே. சரி உடைக்காம ஒரு முட்டை எடுத்துக்கோ. பார்த்து வலிக்காம வேக வச்சு சாப்பிடு. இந்த ஜிம்னாஸ்டிக் ஜிம்மி கையாறிய 4 கிலோமீட்டரா 400 கிலோமீட்டர் நடப்பான்டா. ஜிம்னாஸ்டிக்ஸ் உலகத்துல இந்த ஜிம்மி ஒரு சூறாவளியா சுத்த போறான்டா. இந்த வீட்டுல சுத்தத்துக்கு அர்த்தம் எவனுக்குமே தெரியாது. இந்த சுந்தரி மட்டும் இல்லைன்னா இந்த வீடு என்னத்துக்கு ஆகிறது? சுந்தரி சொத்தை செய்ய ஆரம்பிச்சா இந்த வீட்டையே இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா மாத்துவாரா? அதுக்கான நேரம் வரதான் போகுது. வெளியே போகும்போது சிறப்பணம் மறந்துட்டேன். அதான் திரும்ப வந்துட்டேன். அம்மா அடியே சுத்தம் செய்ய சுந்தரி உனக்கு இது ஜிம்மிய கையால தாண்டி சாவு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேற சொத்துக்காக இவ கூட என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குன்னு. போடாங்கிட்டு எதையாவது சாப்பிடுவோம். தட்டி விட்டுறாதுடி தட்டி விட்டுறாதுடி கொஞ்சம் தண்ணி தட்டி விட்டுறாதுடி. ஓனர் இங்கதான் இருக்கியா? எந்திரியா அந்த வீட்டுக்குள்ள வந்தாம அப்படி நான் விட்டுருவேனா? உங்ககிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக ஒன்றும் நான் இங்கே உள்ள ஓடி வரலடா. இந்த அறமண்டை எனக்கு நான் வீரமான சேவல்னு நிரூபிக்கிறதுக்காக தான்டா உன்னை இங்கே வர வச்சிருக்கேன். இந்த அறமண்டையை என்னை அழுத்து சூப்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்டா. இன்னைக்கு இவன் முன்னாடி உன்னை போட்டு போராட்டல என் ஆயசுக்கு இவன் என்னை தொடர்றதுக்கு யோசிக்கிறேன்டா. பார்க்கலாமா? ஓனர் எந்திரிக்க சொல்றா பார்க்கலாம். டேய் ஓனர் ஓரம் உட்காந்து வீடியோ மட்டும் பார்க்கா. என்னை விடுறா இன்னைக்கு அவனை கொல்லாம் மூலமா.